ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவருடைய உருமாற்ற விழாவை தாயாம் திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இவ்விழா தோன்றிய வரலாறு, ஆண்டவர் எங்கு எப்பொழுது உருமாற்றம் அடைந்தார் என்பது குறித்து இந்த வீடியோ வழியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். விவிலியத்தில் ஆண்டவருடைய உருமாற்றம். நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள் என ஆண்டவர் இயேசு கேட்டதற்கு, நீர் கடவுளின் மெசியா என பேதுரு பதில் கூறினார். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய துன்பங்கள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவை குறித்தும், சிலுவையின் அவசியம், மானிட மகனின் வருகை பற்றியும் சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு விளக்கினார். மார்க்கு நற்செய்தியின்படி இதனை அடுத்த 6 நாட்கள் அல்லது லூக்கா நற்செய்தியின்படி இதனை அடுத்த 8 நாட்களுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வுதான் ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வு. எருசலேம் நோக்கி தம்முடைய நிறைவு பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக கொலை செய்யப்படுவோம் என தெரிந்த பிறகும் தம்முடைய கால்களை இறப்பின் பயணத்தை நோக்கி செலுத்தும் முன்பாக இயேசு உருமாற்றம் அடைகிறார். ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வு எந்த இடத்தில் நடைபெற்றது? ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வு செசாரியா பிலிப்புவிற்கு அருகில் நடைபெற்றது. உருமாற்றத்திற்கு பிறகு இயேசுவும் சீடர்களும் கலிலேயா வழியாக கடந்து செல்கிறார்கள். இது நிகழ்ந்தது மிக உயர்ந்த கெர்மோன் மலையின் தென்புறத்து மலையடிவார குன்றுகளில் ஒன்றாக இருக்கலாம் என்றாலும், பலராலும் தாபோர் மலையில் இயேசு உருமாறியதாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வியப்புகள். ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்ச்சியில் 3 வியப்புகள் நிகழ்ந்தது. முதலாவது, ஆண்டவர் இயேசு உருமாறினார். அவருடைய முகமும் ஆடைகளும் நம்ப முடியாதபடிக்கு மின்னின. இரண்டாவது, மோசே மற்றும் எலியா இருவரும் வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மூன்றாவது, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என்று ஒலித்த குரல். துன்பத்தை துணிவுடன் சந்திக்க தன்னிலை மாற்றம் அடையும் ஆண்டவர் இயேசு சக மனிதர்களின் உடனிருப்பு மற்றும் ஆறுதலான வார்த்தைகளையும் மேலும் இறைவனுடைய துணையையும் பெற்றுக்கொள்வதை இந்த நிகழ்வு நமக்கு விளக்குகிறது. எப்பொழுது முதல் கொண்டாடப்படுகிறது? ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழா 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டு முதல் கொண்டாடப்படுவதாக நம்பப்படுகிறது. 6 நாட்கள் நோன்பிருந்து அதன் பிறகு 3 நாட்கள் இவ்விழாவை அர்மீனியன் திரு அவையினர் கொண்டாடி மகிழ்கிறார்கள். மேலை திரு அவையில் 9ஆம் நூற்றாண்டு முதல் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக கிபி 1456ஆம் ஆண்டு துருக்கியர் மீது பெற்ற வெற்றி நினைவாக ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற விழாவை திரு அவை முழுவதும் கொண்டாடுமாறு திருத்தந்தை 3ஆம் கலிஸ்தோஸ் கேட்டுக்கொண்டார்.